மைத்திர முகூர்த்த நேரத்திலே எந்த ஒரு செயலை செய்தாலும் அது வெற்றியை பெற்று தரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கா. இது போக ரொம்ப குறிப்பா சொல்லணும்னு சொன்னா, அந்த சத்ருநாசனம் எதிரிகளை வெல்லக்கூடிய திறனை தரும். இது போக கடன் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய நேரமாக இந்த நேரமானது பார்க்கப்படுகிறது. இந்த மைத்திர முகூர்த்தத்துக்கு ஜோதிட விதிகள் எப்படி சொல்றதுன்னு பார்த்தோம்னா, செவ்வாய்க்கிழமை நாளும் அஸ்வினி நட்சத்திரமும் ஒன்றாக இணைகின்ற நாளிலே அந்த மேஷ லக்னமும் இணைகின்ற அந்த நேரத்தினை மைத்திர முகூர்த்த நேரம் என்று குறிப்பிடுகிறார்கள். ஒரு சில பேர் என்ன பண்றான்னு பார்த்தோம்னா, இந்த பௌமாஸ்வினி அதாவது செவ்வாய்க்கிழமை அஸ்வினிங்கிறத விட்டுட்டு வெறுமனையே மாதந்தோறும் வரக்கூடிய அஸ்வினி நட்சத்திர நாளிலே அந்த மேஷ லக்னமும் இணைகின்ற நேரத்தினை மைத்திர முகூர்த்தம் என்பது போல குறிப்பிடுகிறார்கள். அதே மாதிரி அனுஷ நட்சத்திரமும் விருச்சிக லக்னமும் ஒன்றாக இணைகின்ற அந்த நேரத்தையும் மைத்திர முகூர்த்தம் என்று குறிப்பிடுகிறார்கள். இதுக்கு பிரதானமா எந்த பிரமாணமும் கிடையாது. ஆனால் செவ்வாய்க்கிழமை நாளும் அஸ்வினியும் ஒன்றாக சேரும் பொழுதுதான் அதைத்தான் பௌமாஸ்வினி யோக நாள் என்று குறிப்பிடுகிறார்கள். இன்றைக்கு தினம் அந்த பௌமா அஸ்வினி அப்படிங்கிறது சேர்ந்திருக்கு. ஆக இன்றைய தேதியிலே பார்க்கும் பொழுது சரியாக மாலை 4:37 முதல் இன்றைய தினம் மாலை 6:33 வரையில் அந்த பௌமாஸ்வினி யோகத்தோடு கூடிய அந்த மேஷ லக்னமும் இணைகின்ற அந்த மைத்திர முகூர்த்தம் என்பது சம்பவிக்கிறது. மீண்டும் ஒரு முறை நினைவூட்டுகிறேன். இன்றைய தினம் மாலை பொழுதிலே சாயங்காலம் சரியா 4:37 6:33 இந்த நேரம்தான் மைத்திர முகூர்த்த நேரம். இந்த நேரத்திலே நீங்க ஏதோ ஒரு பேங்க்ல லோன் வாங்கியிருந்தா கூட சரி, உங்களுக்கு மாசம் மாசம் நீங்க இஎம்ஐ கட்டிட்டு வந்தா கூட உங்க லோன் அக்கௌண்ட் அப்படிங்கறது உங்க ஆன்லைன்லயே பேங்கிங்ல நீங்க அதை ஆட் பண்ணி வச்சிருப்பேன் இல்லையா? ஒரு 15 ரூபாய், ஒரு 20 ரூபாய், ஒரு 100 ரூபாய், இல்ல 1000 ரூபாய், இல்ல ஒரு 10,000 ரூபாய், நம்மளால என்ன முடியுமோ அந்த பணத்தினை உங்களுடைய அந்த கடன் கணக்கிலே கட்டிவிட வேண்டியது. இதுக்காக போய் வெளியில இன்னொரு இடத்துல கடன் வாங்கக்கூடாது. இன்னொரு இடத்துல போய் நான் கடனை வாங்கி இந்த கடனை அணைக்கிறோம் வச்சோம்னா மேலும் மேலும் கடன் வளர்ந்து கொண்டுதான் செல்லும். ஆக இந்த மைத்திர முகூர்த்த நேரத்திலே எந்த காரணத்தை முன்னிட்டும் கடன் வாங்கக்கூடாது. வெளியில போய் நம்ம கடனை வாங்குறோம் அல்லது வேற யாருக்காவது புதுசா நம்ம கடனை கொடுக்குறோம்னு சொன்னா கூட அது மேலும் மேலும் வளர்ந்து கொண்டேதான் செல்லுமே தவிர அது முடிவிற்கு வராது.